10th mathsல example 6.3 second sum. A horizontal distance between two building is 70 meter. ரெண்டு பில்டிங் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பில்டிங், இது செகண்ட் பில்டிங், இது ஃபர்ஸ்ட் பில்டிங் எடுத்துருக்கேன். ஏன் இது செகண்ட், ஏன் இதை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இது பாருங்கள், ரெண்டு பில்டிங் இடையில இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 70 மீட்டர். ஓகேவா. the angle of depression of the top of the first building. ஓகேவா. டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்கும்போது when seen from the top of the second building, எங்கேருந்து பார்க்குறாங்க, seen from the top of the second building, செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. இது அப்போது ஐசைட்லேருந்து 45 டிகிரி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. டிப்ரெஷன் மீன் கீழ் நோக்கி பார்க்குறது. ஓகேவா. ஸோ அப்போ இது 45 அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு, 45. ஓகேவா. ஏன்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸா ஈக்குவல். எலிவேஷனாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, ஆங்கிள் மேக்ஸிமம் இங்கே தான் வரும். ஓகேவா. கீழேருந்து பார்த்தாலும் சரி, மேலேருந்து பார்த்தாலும் சரி, எலிவேஷனாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, ஆங்கிள் எங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் வரும். டாப்பை பார்த்தா டாப்புக்கிட்ட வரும். இங்கே பாட்டப்பை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பாட்டம்கிட்ட வரும். இங்கே நோட் பண்ணி இங்கே கொண்டு வருவோம், அவ்வளோதான். மற்றபடி எப்படி இருந்தாலும் இங்கே வந்துடும். இப்போ எப்படி இருந்தாலும் எலிவேஷனாக என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து இந்த குட்டி பில்டிங்லேருந்து ஹை பில்டிங்கை பார்த்துருப்போம். அப்போ எங்கே நோட் பண்ணுவோம், இந்த இடத்துல தானே நோட் பண்ணுவோம். அதே ஃபார்மேட் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கீழ் நோக்கி பார்க்குறதுனால அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொண்டு வந்து இங்கேக்குள்ளே போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா. எப்படி இருந்தாலும் இந்த ஆங்கிள் இங்கே நோட் ஆகிரும். ஓகேவா. ஒரே ஒரு லைன் மட்டும் எக்ஸஸாக போடுறோம், அவ்வளோதான். கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். டிப்ரெஷனா மேலே ஒரு லைனாக போடுங்கடா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா. கவனிங்க. இஃப் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர், தி செகண்ட் பில்டிங்கோட ஹைட் அளவு 120. ஓகேவா. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட் பில்டிங், அதாவது ஃபஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது ஃபஸ்ட் பில்டிங், இதை செகண்ட் எடுத்தோம் அப்படின்னா டிப்ரெஷன் அங்கே பாருங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங், அதாவது த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த என்ன கொடுத்துருக்காங்க, டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்லேருந்து தான் ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுனால செகண்ட் மேலேருந்து கீழே பார்க்கணும் இல்லையா. அப்போ ஒன்று ஹையாக இருந்ததும் இதோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சின்னமாக இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இது 120, இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிடலாமா. இது 70 மீட்டர்னால் இதோட வேல்யூ எவ்வளோமா, இது 45, இது 90. அப்போது இது 45 இருந்தால் இந்த ஆங்கிள் என்னவாக தான் இருந்திருக்கும், 45. ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா 180 தான். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக தானே இருக்கும். அப்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறது என்ன தான் வரப்போகுது, இந்த ஏஇயோட வேல்யூ 70 தான் வரப்போகுது. ஓகேவா. நம்ம என்ன இன் ட்ரையாங்கிள், இந்த எந்த ட்ரையாங்கிள் போவோம், இங்கே தான் நம்ம 90 கிடைக்கிறது. ஏஇசி இன் ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டீச்சர் இங்கே இருக்கா. ஸோ 45 இங்கே இருக்கு இல்லையா. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏஇ, அட்ஜசண்டாக இருக்கிறது சிஇ. ஓகேவா. எழுதலாமா. இன் ட்ரையாங்கிள் இல்லை, டர்ன் 45 டிகிரி, டர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஏஇ பை சிஇ. ஏஇயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஏஇ பை சிஇயோட வேல்யூ என்ன தெரியும், 17 தெரியும். டோன் 45ஓட வேல்யூ எவ்வளவு, 1. ஸோ 70 இங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா 70 ஈக்குவல் டு ஏஇ. ஸோ ஏஇயோட வேல்யூ பண்ணிட்டோமா. ஓகேவா. இப்போ இந்த ஏஇயோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அப்படி தானே. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த ஏஇயோட வேல்யூ 17 தெரியும். இந்த ஹோல் ஏபியோட வேல்யூ என்னென்னு தெரியும் அப்படின்னா 120 தெரியும். நமக்கு என்ன வேணும், இந்த பில்டிங்கோட ஹைட் வேணும். ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த சிடியும் இந்த பிஇ எப்படி இருக்கும், இந்த சிடியும் இந்த பிஇயும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம சிடி வேணும் அப்படின்னா பிஇ கண்டுபிடிச்சா போதும், அப்படி தானே. அப்போ இதோட டோட்டல் ஹைட் 115 தெரியும். அப்போ இந்த பெரிய வேல்யூலேருந்து இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணால் பிஇ கிடச்சிரும் இல்லையா. ஓகேவா. இப்போ நம்ம எழுதிக்கலாமா, இந்த இடத்துல சிடி வேணும் அப்படின்னா பிஇ மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். இந்த சிடியும் பிஇயும் ஈக்குவல் தான். அப்போ சிடி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைன் பண்ணால் போதும், பிஇ மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஓகேவா. இப்போ பிஇ வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ஹோல் வேல்யூ இந்த ஏபி இந்த பெரிய பில்டிங்களோட ஹைட் என்ன தெரியும் அப்படின்னா 120ன்னு தெரியும். அதுலேருந்து இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஓகேவா. அப்போது பிஇ வேணும் அப்படின்னா பிஇ ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏஇ எழுதலாமா. ஸோ பிஇயோட வேல்யூ எவ்வளவு, 120. ஏஇயோட வேல்யூ எவ்வளவு, 70. அப்போ பிஇயோட வேல்யூ எவ்வளவு,
50. ஓகேவா? therefore BE அப்படின்னாலும் BE கண்டுபிடிச்சாலும் CD BEயோட வேல்யூ CDயோட வேல்யூ எப்படி தான் ஈக்குவல் தான். ஓகேவா? therefore the height of the first building is 50 meter. ஓகேவா? ரொம்ப குடி தான். ஒரே ஒரு BE அப்படின்னாலும் CDனாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஓகேம்மா, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.